ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே. இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாவோட ஆனுவல் டே செலிப்ரேஷன் தான். அதில பாப்பா வந்து டான்ஸ்ல இருந்தா. ட்ரெஸ் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி இருக்கும் டான்ஸ் அப்படின்னு ஒரு காட்டுவாசி மாரி, காட்டுல இருக்கவங்க மாதிரி அந்த மாரி ஒரு கெட்டப்பு. இது வந்து ஈவினிங் ஒரு 5:00 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வெயிலா இருந்தது. அப்பயே பேரண்ட்ஸ்லாம் உட்கார சொல்ட்டாங்க. நான் அப்போ ஒரு 4:00 அந்த மாரி போயிட்டு, பாப்பாக்கு மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்டு, அவங்க மிஸ் கிட்ட விட்டுட்டேன் நானு. மிஸ் கிட்ட விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் இங்க வந்து உட்காந்துட்டோம். அந்த சேர்ல உட்காந்துட்டு இருந்தோம். பட் ஸ்டார்ட் பண்றதுக்கு 6:00 ஆயிடுச்சு. வீடியோ வந்து ரொம்ப லேட்டா தான் அப்லோட் பண்றேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சாரி. மார்ச் 4த் அன்னைக்கு எடுத்தது இது. அன்னைக்கு எடுத்த விளாக் அது வந்து அப்லோட் பண்ண டைம் இல்லாம டிலே ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம மியூசிக்லாம் வந்து ஆட் பண்ணக்கூடாதுன்றதால அங்கங்க லைட்டா மியூசிக் தான் மட்டும் டான்ஸ்ல இருக்கிற மியூசிக் லைட்டா 1 செகண்ட் வர மாரி அங்கங்க ஆட் பண்ணியிருக்கேன். மத்தபடி வாய்ஸ் ஓவர் குடுத்து தான் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாவே. இது வந்து சீஃப் கெஸ்ட் வந்தாங்க. அவங்கள வெல்கம் பண்றாங்க. அவங்க வந்து ஹெட் மிஸ்ஸு, டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான காந்தாரா படத்துல இருந்து இந்த சாங்கு. ரொம்ப கியூட்டா ஆடிருந்தாங்க. வெல்கம் சாங்கு. வேற லெவல் பசங்க. ரொம்பவே கியூட்டா வெல்கம் சாங் ஆடியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. காந்தாரால வரும் இல்லையா? அந்த சாங் தான் ஆடியிருந்தாங்க. அ அது முடிஞ்சதும் பாப்பாவ பார்க்க போயிட்டேன் நானு. என்ன பண்றா? அவளுக்கு தண்ணி வேணுமா? இல்ல ரெஸ்ட் ரூம் போணுமா? அ தேட போறா. ஏன்னா ரொம்ப நேரம் 4:00 மேக்கப் போட்டது 6:00 வரைக்குமே வந்து பசங்க அங்கேயே இருந்தாங்க. சரி 6:00 ஆச்சும் ஆட விடுவாங்கன்னு பார்த்தா, 7:00 ஆயிடுச்சு பாப்பா ஆடுறதுக்கு. அதனால நான் அடிக்கடிக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவ போய் போய் பார்த்துட்டு வந்தேன் அவள. பேரண்ட்ஸ் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா 1, 2 பேர் இருந்தாங்க. சரி நானும் போய் போய் பார்த்துட்டு வந்துட்டுருந்தேன். எல்லா அம்மாவும் இருக்காங்க. நீயும் இரும்மா அப்படின்னு சொன்னா. ஆனா அவங்க மிஸ்ஸு வந்து பேரண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மைக்லயும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால போயிட்டு போயிட்டு வந்துட்டுருந்தேன். அடுத்தது வந்து வெல்கம் சாங் முடிஞ்சதும் வந்து இது வந்து பாட்டு பாடுறாங்க குழந்தைங்கலாம் ஓன் வாய்ஸ்ல. அதுக்கடுத்து எல்கேஜி ஸ்டூடண்ட்ஸ் வந்து டான்ஸு. எவ்ளோ கியூட்டா இருக்காங்க பாருங்களேன்! அந்த ட்ரெஸ்ஸு பாருங்களேன்! ரொம்ப கியூட்டா ப்ளூ அண்ட் ஒயிட்ல அழகா எல்லாருக்கும் அவங்கவங்க சைஸ்க்கு ஏத்தா மாரி சூப்பரா கியூட்டா இருந்ததுங்க பார்க்கவே. எல்லாமே பேர் தான். எல்கேஜியும் பேர் தான். பாப்பா அது யூகேஜியும் பேர் தான். ரொம்ப அழகா ஆடியிருந்தாங்க. பட் எல்கேஜி பசங்க வந்து ஸ்டெப்ஸ் நெறைய மிஸ் பண்ணாங்க. குழந்தைங்க இல்லையா? எதுவும் ஞாபகம் இல்ல. எதுவும் தெரியல. ஆனா ரொம்ப அழகா இருந்தது பார்க்க. பேர் பேரா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு, அவங்க அழகா ஆடுறது. ஓரளவுக்கு ஆடிட்டாங்க. ரொம்பலாம் மறக்கல எல்லாரும் பாருங்க ஆடுறாங்க அழகா. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. பாப்பா வந்து எல்கேஜி படிக்கும்போது அவங்க கலந்துக்கல டான்ஸ்ல. ரொம்ப கொஞ்சம் பயந்துட்டே இருப்பா அந்த டைம்லாம். இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்றதால ஜாயின் பண்ணி விட்டேன். அந்த லாஸ்ட்ல நிக்கிறா பாருங்க. இதான் பாப்பாவோட டான்ஸ் வந்துருச்சு. அந்த லாஸ்ட் கார்னர்ல நிக்கிறாள்ல குனிஞ்சுட்டு. குனிஞ்சுட்டு நிக்க சொன்னாங்க. அவ மட்டும் குனிஞ்சுட்டு இருக்கா. யாருமே குனியல. ஃபர்ஸ்ட் குனிஞ்சுட்டு தான் நிக்க சொன்னாங்க ஆனா. இந்த அம்மா மட்டும் கரெக்ட்டா குனிஞ்சுட்டு நிக்கிறாங்க. நல்லா ஆடிட்டா. ஒரு ஸ்டெப்பு கூட மறக்கல. நான் கூட மறந்துருவாளோ, பயந்துருவாளோ, அழுதுருவாளோன்னு நெனச்சுட்டே இருந்தேன். ஏன்னா, அவளுக்கு அந்த நைட் டைம் ஆயிடுச்சுன்னா, வெளிய எங்கேயும் அம்மா கூட தான் இருக்கணும். வெளிய எங்கேயும் தனியா போக்கூடாது அப்டின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு அவளுக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம மாத்தணும். அது குழந்தை தானே. போன வருஷம் ரொம்ப இருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் பரவால்ல. நான் கீழ தான் நிப்பேன். அப்படின்னு சொன்னா, "சரிம்மா நான் ஆடுறேம்மா தைரியமா" அப்படின்னு சொல்லிட்டு போனா. அழவே இல்ல. தைரியமா ஆடிட்டு வந்தா. ஸ்டெப்ஸ் எதுவும் மறக்கல. சூப்பரா ஆடுனா.
நல்லா ஆடியிருந்தா, அழகா ஆடியிருந்தா. ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தோம். பார்த்து, பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா, அவ ரொம்ப குட்டியா இருப்பா. எல்லா பசங்களும் கொஞ்சம் ஹைட்டா இருக்குங்க. குட்டியூண்டா குட்டி, குட்டி கைய வச்சுட்டு "எப்படியே ஆடுது பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட சந்தோஷம் என்னடா இருக்கு அப்படின்ற மாரி இருந்தது. நம்மளோட குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறி ஆடுறத பார்க்கறது ஒரு ஹாப்பி தானே பேரண்ட்ஸ்க்கு. இந்த ஸ்டேஜ் ஃபியர் போயிடுச்சு அவளுக்கு. ரிஹர்சல் முன்னாடி காலையிலேயே ரிஹர்சல் குடுத்துருந்தாங்க ஸ்டேஜ்ல. ஃபியர் போணும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே. ஒன் டைம் ரிஹர்சல் குடுத்துருந்தாங்க. அப்பயும் கூட்டிட்டு வந்திருந்தேன். அப்பயும் அவ பயப்படாம தான் ரிஹர்சல்ல இருந்தா. இது வந்து 5த் வரைக்கும் அவங்க ஸ்கூல்ல எல்லா கிளாஸ்லேருந்தும் ஒரு பாட்டு. எல்கேஜிலேருந்து ஒரு கிளாஸ்லேருந்து 4 பேர் அந்த மாரி எல்கேஜி ஏபிசிடி இருக்கும்ல. அது மாரி எல்லா கிளாஸ்ல எல்கேஜினா அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு சாங், யூகேஜினா அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு. அந்த மாதிரி 5த் வரைக்கும் எல்லாரும் மறுபடியும் ஒரு முறை கிளாப் பண்ணுங்க பேரண்ட்ஸ். வேகமா வேகமா. டீச்சர்ஸ் நீங்களும் ப்ளீஸ் கிளாப் பண்ணுங்க டீச்சர்ஸ். வெரி குட், சூப்பர் 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 ஸ்டூடெண்ட்ஸ். பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி, குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள், ஒத்துழைப்பு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.